வணக்கம் நண்பர்களே. தாவேக எம்எல்ஏக்களிடம் 100 கோடி பேரம், அடிமட்டத்திற்கு இறங்கிய திமுக. விஜய் கையில் ஆதாரம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு திமுக தடையாய் இருக்காது, நாங்கள் சிறந்த எதிர்க்கட்சியாகவே செயல்படுவோம் என்று மக்கள் மத்தியில் வெளிப்படையாக திமுக தெரிவித்து கொண்டாலும், திரைமறைவில் விஜய் முதல்வராக வராமல் இருப்பதற்கு பல சூழ்ச்சிகளை தொடர்ந்து திமுக செஞ்சுட்டு வருவது ஒவ்வொன்றா தற்போது அம்பலமாகிட்டு வருது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டு சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க விடாமல் தடுப்பதற்கு சில வேலைகளை செஞ்சிருக்கிறதாகவும், சில பேச்சுவார்த்தைகளை திமுக நடத்தியதா சி.வி. சண்முகம் போட்டு உடைச்சார். மேலும் அந்த விவகாரம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தி தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு முன்பு அந்த கடைசி நிமிடம் வரை திமுக பல சூழ்ச்சிகளை செய்து விஜய் முதல்வராக விடாமல் தடுப்பதற்காக பல முயற்சிகளை செஞ்சதா தகவல்கள் வெளியாயிருந்துச்சு. குறிப்பாக எப்படி எம்ஜிஆர் முதல்வராக அரியணை ஏறிய பின்பு தொடர்ந்து அவர் உயிருடன் இருக்கும் வரை திமுகவால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. அதே போன்றுதான் ஒரே ஒரு முறை முதல்வர் விஜய் அமர்ந்து விட்டார், அடுத்து திமுகவால் காலத்திற்கு ஆட்சியில் அமர முடியாது என்கின்ற அச்சம்தான் திமுகவின் தலைமை குடும்பத்திற்கு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்பு டிவிகேவை மிக எளிதாக கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்ட திமுக தேர்தலுக்கு பின்பு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் இறங்கிய போது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் சுமார் 10 முதல் 20 சட்டமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கும் முயற்சியிலும் இறங்கியிருக்காங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் திமுகவை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர்கள் பலரும் அங்கே இருக்காங்க. அதே போன்று அதிமுகவை சேர்ந்தவர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் பலரும் பயணித்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில் அவர்களின் தொடர்பை பயன்படுத்தி திமுக தரப்பிலிருந்து தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களிடம் சுமார் 30 கோடியிலிருந்து 100 கோடி வரை பேரம் பேசப்பட்டதா தற்போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் தாவேகாவிலிருந்து திமுகவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவினா அச்சமயம் தாவேகாவால் ஆட்சி அமைப்பதை தடுக்க முடியும். ஆனால் அவர்கள் கட்சி தாவல் சட்டப்படி எம்எல்ஏ பதவியை இயக்கவும் நேரிடும். அப்படி ஒரு சூழல் உருவானா மீண்டும் அவர்கள் விசில் சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டா வெற்றி பெறுவது கடினம். இந்த நிலையில தான் சில தாவேகா எம்எல்ஏக்கள் தங்களிடம் திமுக பேரம் பேசுவதை தாவேகா தலைமைக்கு ஆதாரத்தோடு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் விஜய்க்கு பறந்திருக்கு. இதன் பின்புதான் முதல்வராக விஜய் பதவி ஏற்பதற்கு முன்பும் சரி, தனித்தனி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக நடைபெற்ற ஓட்டெடுப்பு கடைசி நிமிடம் வரை அனைத்து தாவேகா எம்எல்ஏக்களும் பத்திரமாக ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருந்தாங்க. அந்த வகையில் கடைசி வரை திமுக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து தாவேகா எந்த காரணத்துக்கும் கொண்டு ஆட்சி அமைத்து விடக்கூடாது, முதல்வராக விஜய் அரியணை ஏறிவிடக்கூடாது என்று பல்வேறு சூழ்ச்சிகளை செய்தும் அதையெல்லாம் முறியடித்துதான் விஜய் தற்போது முதல்வராக அரியணை ஏறியிருக்கிறார். இனி திமுக குடும்பத்திற்கு எப்போதும் ஆபத்து தான். விஜய் அவர்களை விடமாட்டார் என நம்மால் பார்க்க முடிகிறது.